ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் நமது அன்னையிடம் முழுமையான பக்தியுடனும் சரணாகதியுடனும் நம்மிடம் இருக்கின்ற அனைத்து தேவையற்ற சிந்தனைகளையும் எண்ண ஓட்டங்களையும் அன்னையிடம் குண்டலினி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஆடியோ வரல. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. கேக்குதுங்களா? கேக்குதுங்க. ஓகே. எஸ். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் முழுமையான பக்தியுடனும் சரணாகதியுடனும் அன்னையை வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். நமது கவனத்தை நம்முடைய இதயத்தினுள் வைத்து நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தங்களின் வருகையால் நாங்கள் எங்களுக்குள் இருக்கும் அனைத்து மாயைகளும் அறியாமைகளும் அகற்றப்பட்டு தூய்மையான ஆத்மாவாக இருக்கிறோம் அம்மா. தாயே, அனுதினமும் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை எங்களின் இருதயத்தினுள் வைத்து பூஜிக்கும் பாக்கியத்தை தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தாய், எங்களின் இன்றைய இந்த தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு எங்களுக்கு இன்றைய தியானத்தின் மூலமாக இன்னும் ஒரு படி மேலே சென்று எண்ணங்களற்ற நிலைப்பாட்டை முழுமையாக உணர்வதற்கு அனுமதியளித்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனத்தை நம்முடைய சகசார சக்கரத்தில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறலாம்.
त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சஹஸ்ராராவிலும் வைத்திருக்கலாம். தாய், தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அம்மா. தாய், எங்களை திசை திருப்பும் எல்லாவற்றிலிருந்தும் பற்றின்மையை தந்தருளுங்கள் அம்மா. எங்களின் உண்மையான நோக்கங்களை அடைவதில் எங்களுக்கு தயவு செய்து விடாமுயற்சியை தந்தருளுங்கள் அம்மா. தாய், எங்களுக்கு இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி மாதா சாக்ஷாத். ஓம்
சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் மெதுவாக நமது இடநாடிக்கு கொண்டு வரலாம். தாயி தாங்களே ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவராவீர். தயவு செய்து எங்களின் இடா நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாயி எங்களுக்குள் இருக்கும் தூய்மையற்ற கவனங்களையும் தூய்மையற்ற ஆசைகளையும் அகற்றிவிட்டு நாங்கள் தூய்மையான ஆத்மாவாக இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே நாங்கள் தங்களின் தூய்மையான விருப்பத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருப்பதோடு எங்களின் கவனம் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சம நிலையில் மட்டுமே நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வரலாம். தாய் தாங்களே ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமராவி. தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாய் தயவு செய்து எங்களின் எண்ணங்கள் மற்றும் செயல்கள் அனைத்தையும் தாங்களே வழிநடத்த வேண்டும் அம்மா. எங்களுக்குள் உண்மையும் தர்மமும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் தாயே. தாயே தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அதிகப்படியான சிந்தனைகளையும் அதிகப்படியான உஷ்ணத்தையும் அகற்றிவிட்டு எங்களை எப்பொழுதும் சம நிலையில் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனத்தை மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வரலாம். தாய் தாங்களே ஸ்ரீ மகா லக்ஷ்மி ஸ்ரீ மகா விஷ்ணுவாவே. தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை சுத்திகரிப்பு செய்திருங்கள். தாயே எங்களின் விருப்பங்களும் கவனங்களும் தூய்மையாக்கப்படும் பொழுது எங்களுள் உண்மையும் தர்மமும் நிலைநாட்டப்படும் பொழுது நாங்கள் நிகழ்காலத்தில் சம நிலையில் நிலைத்திருப்போம் அம்மா. அந்த நிலைப்பாட்டில் எங்களுக்கான வலிமையையும் பலத்தையும் தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். தாயே தாங்களே ஸ்ரீ கணேசரின் சுரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். ஸ்ரீ கணேசராகிய தங்களின் சக்திகளுக்கு முன்பு நாங்கள் சரணடைகிறோம் அம்மா. எங்களின் இடது பக்கத்தின் நினைவுகளும் வலது பக்கத்தின் செயல்களும் தங்களிடத்தில் சரணடையட்டும். தங்களின் ஞானம் எங்களுள் மேலோங்கட்டும். எங்களின் காதுகள் உண்மையானதை கேட்கட்டும். தூய்மையானதை கண்கள் காணட்டும்.
நாங்கள் எங்களின் வாழ்நாளில் தெய்வீகத்தை போற்றுபவர்களாக இருக்க வேண்டும். கேட்பவர்கள் எங்களின் குரலை கேட்காமல் தெய்வீகத்தின் ஞானத்தை கேட்க வேண்டும். எங்களிடம் அன்பும் இரக்கமும் அமைதியும் எப்பொழுதும் நிலவியிருக்க வேண்டும். தாய், தயவு செய்து ஸ்ரீ கணேசரின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கிடைப்பதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாய், நாங்கள் தங்களிடத்தில் முழுமையான பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் கூடிய சரணாகதியுடன் இருப்பதற்கும் எங்களின் பக்தி ஆழமானதாக இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேச கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेश गौरी कुंडलिनी माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. கவனத்தை நமது மூலாதார சக்கரத்திலே வைத்து ஸ்ரீ கணேச அதவிசேஷம் கூறலாம். श्री गणेश अथर्व शीर्षम. ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारपरतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः
पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात्। एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदञ्च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। கவனம் மெதுவாக நமது வலது சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். நமது இடது கையை வலது சுவாதிஷ்டானாவில் வைத்துக் கொள்ளலாம். தாய், தாங்கள் எங்களுள் இருக்கின்ற அனைத்து தூய்மையற்ற சிந்தனைகளை அகற்றிவிட்டு எங்களுள் தூய்மையானதை மட்டுமே நிலைநிறுத்துகிறீர்கள் அம்மா. தாய், தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை ஆனந்தத்தோடு மகிழ்பவரும் தாங்களே ஆவீரம்மா. நாங்கள் எதுவும் செய்யவில்லை. தாய், நாங்கள் தங்களின் அன்பை பிரதிபலிக்க கூடியவர்களாக திகழ்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களுக்குள் இருக்கும் அனைத்து அதிகப்படியான சிந்தனைகளை அகற்றிவிட்டு எங்களுள் எப்பொழுதும் அமைதியும் தெளிவான சமநிலைப்பாட்டையும் நிறுவிவிடுங்கள் அம்மா. எங்களுக்குள் இருக்கும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தை அகற்றிவிட்டு எங்களின் உடலின் வெப்பநிலை சமநிலையில் இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ நிர்மல் சித்தேஸ்வரி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री निर्मल चित्तेश्वरी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. கவனம் மெதுவாக நமது நாபி மற்றும் பவசாகரத்தில் நிலைநிறுத்தலாம். தாய்,
தயவு செய்து எங்களுக்குள் ஆத்ம சக்தியை நிலைநிறுத்துங்கள் அம்மா. எங்களுக்குள்ளான அமைதியையும் திருப்தியையும் எங்களின் தியானத்தின் மூலமாக உணரச் செய்து அதில் ஏற்படுகின்ற அந்த ஆனந்தத்தை நாங்கள் உணரும் அளவிற்கு எங்களின் ஆன்மீகத்தின் வளர்ச்சியை எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. எங்களுக்குள் குரு தத்துவத்தின் கொள்கைகளையும் தத்துவங்களையும் உண்மை நிலைப்பாட்டையும் எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, நாங்கள் தாங்கள் காட்டிய பாதையில் தர்மத்தின்படி செல்வதற்கும் அதற்கான வலிமையையும் பலத்தையும் எங்களுக்கு தந்து பாதுகாத்து அரவணைத்து வழி நடத்தி செல்லுங்கள் அம்மா. எங்களுள் இருக்கும் 10 குருமார்களின் கொள்கைகளையும் தத்துவங்களையும் எங்களுள் உணரச் செய்து நாங்கள் அந்த குருமார்களின் ஆசீர்வாதங்களையும் அவர்களின் கொள்கையையும் உணரச் செய்திருங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேய சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिगुरु दत्तात्रेय साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. நமது கவனத்தை நம்முடைய பவசாகரத்திலேயே வைத்திருந்து ஸ்ரீ குரு அஷ்டகத்தை கேட்டு மனதளவில் நம்முடைய शरीरं स्वरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्रं धनं मेरुतुल्यं मनश्चेन्नलग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं. जय माताजी, श्री माताजी, जय माताजी, श्री माताजी. कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवाः सर्वमेतद्धिजातं मनश्चेन्नलग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं. जय माताजी, श्री माताजी, जय माताजी, श्री माताजी. षडङ्गादिवेदो मुखे शास्त्रविद्या कवित्वादिगद्यं सुपद्यं करोति मनश्चेन्नलग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं. जय माताजी, श्री माताजी, जय माताजी, श्री माताजी. विदेशेषु मान्यस्वदेशेषु धन्यः सदाचारवृत्तेषु मत्तो न चान्यः
मनश्चेन्न लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं। जय माताजी श्री माताजी, जय माताजी श्री माताजी। क्षमा मण्डले भूपभूपालवृन्दैः सदा सेवितं यस्य पादारविन्दं मनश्चेन्न लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं। जय माताजी श्री माताजी, जय माताजी श्री माताजी। यशो मे गतं दिक्षु दान प्रतापात् जगद्वस्तु सर्वं करे सत्प्रसादात् मनश्चेन्न लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं। जय माताजी श्री माताजी, जय माताजी श्री माताजी। न भोगे न योगे न वाजिराजौ न कान्ता सुखे नैव वित्तेषु चित्तं मनश्चेन्न लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं। जय माताजी श्री माताजी, जय माताजी श्री माताजी। अरण्येन वा स्वस्य गेहेन कार्ये न देहे मनोवर्तते मे त्वनर्घ्ये मनश्चेन्न लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं। जय माताजी श्री माताजी, जय माताजी श्री माताजी। गुरोरष्टकं यः पठेत् पुण्यदेही यतिर्भूपतिर्ब्रह्मचारी च गेही लभेत्वाञ्छितार्थं पदं ब्रह्म संज्ञं गुरोरुक्तवाक्ये मनो यस्य लग्नं। जय माताजी श्री माताजी, जय माताजी श्री माताजी, जय माताजी श्री माताजी, जय माताजी श्री माताजी। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। கவனம் மெதுவாக நம்முடைய இடது ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். தாயே, தாங்களே ஸ்ரீ சிவசக்தியாவீர்.
தங்கள் அருளால் நாங்கள் தூய்மையான ஆத்மாதான். ஆத்மா தவிர இந்த மனமோ புத்தியோ இனமோ மொழியோ அல்ல. நாங்கள் தூய்மையான ஆத்மாதான். தங்கள் அன்பால் நாங்கள் பயமற்ற நிலையில் பாதுகாப்பு உணர்வுடன் இருக்கின்றோம் அம்மா. அந்த அன்பை நாங்கள் முழுமையாக உண்மை நிலைப்பாட்டில் இருந்து புரிந்து கொள்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் தாயே. தங்களின் அன்பை பிரதிபலிக்கக்கூடிய கருவிகளாக நாங்கள் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களுள் அன்பு, கருணை, இரக்கம், மன்னித்தல் குணம் போன்ற அனைத்து குணங்களும் நிலையாக நிலைத்திருப்பதுடன் அதை நிலை பெறுவதற்கான வலிமையையும் தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ சிவசக்தி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री शिवशक्ति साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. கவனம். மெதுவாக நம்முடைய விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். தாய், தங்களின் அன்பை நாங்கள் இவ்வுலகில் பரப்பும்போது எங்களின் கவனம் தங்களிடத்தில் மட்டுமே நிலைநிறுத்தருள் புரியுங்கள் அம்மா. நாங்கள் முழுமையின் ஒரு பகுதியாகவும் பகுதியின் ஒரு துகளாகவும் இருக்கும்போது எங்களின் கூட்டுணர்வு பெரியதாக இருக்க வேண்டும் அம்மா. தாய், எங்களுள் ஆன்மீக சக்திகளையும் ஆற்றலையும் விழிப்புணர்வையும் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாய், நாங்கள் சாட்சி பாவனையுடன் பற்றற்ற நிலையில் நிலை பெறுவதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாங்களே ஸ்ரீ ராதா கிருஷ்ணர், கிருஷ்ணரை போன்ற அந்த இனிமையும் சாட்சி பாவனையும் எங்களுள் எப்பொழுதும் நிலைநிறுத்துவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் தாயே. கவனம் மெதுவாக நம்முடைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். தாயே, தயவு செய்து எங்களின் குற்றங்களை மன்னித்து விடுங்கள். எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை விடுவித்து விடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கும் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் அகற்றிவிடுங்கள். தங்களின் சக்தி, அன்பு, மகிமை மட்டும் எங்களுள் நிலைத்திருப்பதற்கு அருள் புரியுங்கள் அம்மா. தாய், தங்கள் அருளால் நாங்கள் மற்றவர்களை மன்னிப்பதோடு எங்களையும் மன்னிக்கும் அந்த நிலைப்பாட்டில் மேன்மேலும் வலிமையை தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. எங்களுக்குள் இருக்கும் தேவையற்ற நினைவுகளை அகற்றிவிடுங்கள் அம்மா. எங்களுக்குள் எப்பொழுதும் சம நிலை பெறுவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், ஸ்ரீ ஷமாவாக இருக்கும் தாங்கள் எங்களுள் அன்பை தயவு செய்து நிலைநாட்டுங்கள் அம்மா.
கவனம் மெதுவாக நமது சகசிரார சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். தாய், எங்களின் தேடுதல் மூலமாக எங்களுக்கு தூய்மையான அறிவை தந்து தெய்வீகத்தின் நுட்பத்தை புரிய வைத்து எங்களுள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் அம்மா. எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாய், எங்களுள் இருக்கும் அனைத்து தேவையற்ற மனித வாழ்வின் குணங்கள் அனைத்தும் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பித்து விடுகிறோம் தாய். எங்களின் இதயபூர்வமான பிரார்த்தனை, நாங்கள் முழுமையான சரணாகதியுடனும் பக்தியுடனும் தூய்மையான கவனத்தையும் தூய்மையான ஆசையையும் மட்டும் கொண்டு தியானத்தினுள் நாங்கள் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களின் கவனம் எப்பொழுதும் எங்களின் ஆத்மாவில் வைத்திருக்கும் சக்தியை தந்தருளுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து தங்களின் கவனத்தை எங்களுள் நிலைநிறுத்தி நாங்கள் எண்ணங்களற்ற அந்த தியான நிலையினுள் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆத்மா பரமாத்மா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आत्मा परमात्मा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. எண்ணங்களற்ற இதே தியான நிலையில் நாம் சில நிமிடம் இருப்போம். பின்பு அன்னையின் சொற்பொழிவை கேட்கலாம். நமது இதே தியான நிலையில் நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். and Dharmatit. Once you cross these limits, then you become like a drop in the ocean. If the drop is outside the ocean, it's always frightened of the sun because it will dry it. It doesn't know what to do, which way to slip, which way to move. But once it is one with the ocean, it just moves and enjoy because it's not alone. It's not alone. It's moving with the waves of that beautiful ocean of joy. And that is what you have achieved, of which you are aware. You know, but you don't know you have achieved it because you are the Spirit. Now you should be on the watch about yourself sometimes, and you'll be amazed to see how you are changed, how you have become so simple and sensible and wise. So many problems come in the West because they are still stupid, I think. Very stupid people. Because even an old man of 80 years would like to marry a lady of, say, 20 years. And he doesn't understand why he's doing it. Because he doesn't accept his age. He doesn't accept that I'm an old man, I must behave like an old man. He wants to marry a girl who can be his granddaughter. This is more common in the West. They always think like that. Any young girl they see, they think they should marry that girl. They may be just on their way to the grave, but doesn't matter. They want to have a wife like that.
This is the problem of the West. Now, how does it come? Because they don't understand that we are old, and to be old is to be proud. Now, when I was 5 years, I cannot imagine so many people could have come to wish me happy birthday. Even when I was 50 years, there were not so many people. Now when I am 75, see how many people are there to wish me happy birthday. When you are old, you should be proud of your age, if you have lived wisely. But if you have been stupid, then of course nobody can help. Everybody will laugh at such a person, but they will do the same thing. There's a custom in the West to go on having wives after wives, divorcing your wife and this. In India it's the other way round, I should say. They don't have much respect for the women. They were supposed to have great respect for women. They were supposed to have placed their women at the pedestal of a sati. And even if the woman may be anything, they don't respect. Now, this is from where it has come. I don't know. Some of them say that it's written by some poet, that woman should be beaten up. I mean, who is this poet? He should be beaten up, I think, first of all. He was born out of a woman. And here he writes like this. So, you see, we like to take up something which is wrong, which is absolutely absurd. This comes because you are not wise. A wise person will take in whatever is the wisdom. He won't accept anything nonsensical. You go on reading the books one after another, one after another. So many books you read, and where do you land up with that? You find you are reading books which are no good for you, useless. But if you are fond of reading, go on reading. So the lack of wisdom gives you indiscrimination. And you justify it. All that you justify, and you say, no, this is very good. Whatever I am doing is the best. It's not ego, I would say, but stupid human understanding. Whatever I am doing is good. Whatever is my attitude is good. How dare anybody tell me anything that this is wrong, that is wrong. Everybody will laugh at that person, make fun of that person. Such a person will suffer a lot, everything. But he will never accept that I have done something wrong. So when you go beyond dharma, you become. Go beyond dharma, then what happens? That dharma becomes part and parcel. You don't do wrong things. You just don't do it. It's not that somebody is telling you or you want to follow it or there is compulsion or you are disciplined. But you just don't like to do wrong things, to say something which is not respectful, which is not helpful, which is not loving. This is the quality of a Sahajogi, where you become the spirit. Becoming the spirit, you don't have to tell anybody. So obvious, so evident, and one can see that. And the more you go deep into yourself, you find that you are endowed with such greatness within you, such beautiful feelings, such nice things within you, that you overcome the ego of others. I must tell you a story. Once I went to see a saint. So the Sahajogi said, Mother, you never go and see these gurus and this and that. So why do you? And I said, you come along with me. So we had to climb a lot. I said, from here you see his vibration. First you see his vibration. Lots of vibrations coming. So we went up the hill, climbed up. And this gentleman was supposed to have powers that he could control the rain. And it started raining, and raining very heavy. And I got completely drenched in that rain. When I went up, I saw him sitting on a stone, just shaking his head with anger or I don't know what. So I went into his cave and sat down.
So he came back. And he said to me, Mother, why didn't you allow me to stop the rain? Is it to overcome my ego? I said, no, not that. I didn't see your ego anywhere. But the problem is another. You are a sannyasi, you are one who are an ascetic. You bought a sari for me. Now if you bought a sari for me, I can't take from you because you are a sannyasi. So I had to get drenched so that I will have to borrow sari from you. And the whole thing melted away. He became a very different person. So with wisdom, you know how to handle different types of people. You say things by which you melt their ego. Their conditionings also are brought into a kind of a new awakening with it. They see in you that wisdom, that love, that expression of, I should say, your spirit. And that's how so many saints, though they were tortured and troubled by many, but they were definitely very much respected and loved. But those saints in those days, I must say, were definitely very nice and good people. But one thing was there, they were rather strict and disciplining with their disciples. The reason was that they were not realized souls, their disciples. And these gurus thought that unless and until you discipline these people, they'll never rise. They'll never become something great. So they are to be disciplined. And those who were seekers of truth accepted. All right. Whatever you say, we'll do. Even if you ask us to fast, we'll do. They'll stand on their heads, all right, stand on our head. Do what you say, I will be willing to do it. You don't have to worry on that point. And that's how they were very disciplining time. But in Sahaja Yoga, there's no discipline taught. The reason is you are realized souls. Your spirit is there and the spirit gives you the light. In that light you see yourself so clearly and you can discipline yourself. I don't have to tell you. You know that so many people have given up drugs overnight. But I never told them, I never even talked about drugs or anything. And how did they do it? Because they had the light. And this is what is you have got today in the light of the Spirit. You become absolutely independent and absolutely free, complete freedom, because you have the light. You cannot do wrong things. Supposing now there is light and there is some sort of a big explosion taking place. I won't run towards the explosion. No, you won't run either because you have got the eyes. So the Spirit and its light is the greatest guiding factor by which you become, as I said, Gunatit, you become Kalatit, and you become Dharmatit. You are not slave of anything. You are not slave of your watch. You are not slave of time. You are not slave as to what is your gunas. You don't want to see whether you are right-sided, left-sided or center. You are a Sahaja Yogi. And a Sahaja Yogi is beyond all these things. So you are Gunatit. You are Dharmatit because Dharma becomes part and parcel of you. You don't have to follow any disciplining of Dharma. I have seen in Sahaja Yoga, in some of the ashrams, they are very strict. That should not be so. I have told them never to be strict. If somebody doesn't get up at, say, 4 o'clock, doesn't matter. Let him get up at 10 o'clock. After some time, he himself will get up at 4. But don't try to discipline them too much. Children also, you should not discipline too much. Of course, if they are realized souls, they themselves are so good,
They are so beautiful. But if they are not, try to give them realization. Once you realize that those who are not realized are making all these mistakes, that they are in the darkness, your attitude towards them will change. You will just try to be extremely patient and kind and affectionate and loving. Because you will know that person is not realized. He has got his eyes, he can't see, he is blind, he can't hear, he can't feel the reality. So first let him feel the reality. What's the use of giving him a lecture and disciplining? Still he'll go on making mistakes and troubling himself or troubling others. So this is what you have achieved through your enlightenment, that you are beyond all this. And you become a person of a temperament which is so loving and so joyful. I mean, it's so many examples I can give in Sahajya. It has happened that I have seen the beauty of their love and affection. Not only towards me, but only towards others also. Only if it is only towards me, I can explain it. But I can't explain the way they are kind to people, as I told you yesterday, that these people went to Israel, now they went to Egypt, they went to Russia. Who told them? I never asked anybody to go anywhere. On their own they felt they have to go and do this job, and they have to help people to get out of their ignorance. So today, on such a day, when you are celebrating my 75th birthday, and so many balloons are there. They are very remarkably, very picturesque and have colors of different types expressing your love for me. In everything I see your love. Whatever you have done here, all your decorations, everything, I feel my children are so loving. I have done nothing for you. I don't know what makes you feel such gratitude. I still want to know what have I done. I've done nothing. But the way you want to express your love is very surprising, except for, I would say that you got the light of your spirit. In that light, might be you see something different in me, but the way you are showing your gratitude is really beyond. As the other day, one of the speakers said that you don't thank your mother, take her for granted. It's a fact. There's no need to thank me, you have to take me for granted. But the way you want to thank me, just like a small little child would like to thank, just become like children. You're so enthusiastic about it, and you don't understand that normally is not done like this anywhere. Nobody tries to be just like children expressing their beautiful love. It's a very new thing that one can see. Such peace, such love, such joy all around in a far-fetched place like this. How could you do that? How could you manage that? It's not easy to understand. It's not for human beings to see that. They just don't understand how these people are like this and why are they living like this so happily. Now you have comforts in the house. You are living so well in your houses. Everything is there, but here in the scout ground, it's not such a comfortable place to live. But you can live anywhere. I know, I've seen it. Wherever you are, as long as there are Sahajogis around, you don't care for anything. And this collective enjoyment of each other, without any expectation, without any criticism,
without any gossip or any nonsense like that, is so beautiful. And even when you pull each other's legs, I enjoy your jokes and understand. That is such friendship, such beautiful friendship. Whether you are from India or from England or from America or from any other place, you find this such oneness of understanding, oneness of movement. Like one wave rises and another wave rises, another wave rises. It's continuous, eternal. And this is what one has to achieve for others also. For that also must remember that you have the light others don't have. So you have to be very considerate, tolerant and understanding about their problem. And just listen to them. What is their problem? First they'll tell you that my business is going down, or they might say that my wife is no good, or my son has no job, he is not working, all kinds of things they might tell you. Listen to them. For them it is important. All right. After that, you will find gradually, you see, they'll soothe down. Because you are emitting love. You are emitting joy. You are emitting confidence through your spiritual awakening. You have those powers. You just stand anywhere and you can create peace in that place. You can create happiness in that place. So be confident. Don't lose your confidence. Also, your wisdom to understand others will be very much convincing for other people to understand that they are something exceptional. They don't get angry, they don't get into temper, they are not mad people, they are not after some sort of a craze, just very, very balanced people. And this, you don't have to practice, it is there. It is within you and you should be proud of it. You should not think that it is something that you have to achieve or to become. You have it. Within yourself, you have it. Only thing that you have to see in the light of the Spirit yourself. It just is a very simple thing, and that works out. It is not easy for others to understand you, but it should be very easy to understand them, because you were like that before, and now they are seeing you and they will become like. It's very simple. You can see this, that I started Sahaj Yoga with one lady. And now today, see how many are there. Now what have I done? I really don't know. What have I done? I have no idea. And what you think, such gratitude and enjoyment and joy. So all these things, whatever I have told you, you have to be aware of your being, of your own self, of your spirit. That you are the spirit. And as you are the spirit, you are beyond all these things. And once that happens, you will be amazed. What a personality you are. आज इसलिए अंग्रेजी में बातचीत करी कि हमेशा मैं हिंदी में ही आप लोगों से बात தாய் தங்களின் அன்பை எங்களுக்கு உணர்த்தியமைக்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. நாங்கள் அந்த அன்பை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க கூடியவர்களாக இருப்பதற்கும் எங்களின் நேரிய வழி பாதையில்
தங்களை மட்டுமே எங்களின் கவனத்தில் கொண்டு நாங்கள் செயல்படுவதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், தங்களின் அன்பு தத்துவம் எங்களுக்குள் முழுமையாக நிறைந்திருந்து எங்களுக்குள் பாதுகாப்பு உணர்வை தருகிறதம்மா. அந்த நிலைப்பாட்டில் ஏற்படுகின்ற அந்த ஆனந்தத்தை நாங்கள் எப்பொழுதும் உணர்வதற்கும் எங்களின் செயல்களில் அந்த ஆனந்தத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் தாயே. தாயே, இன்றைய தியானத்தை நாங்கள் எண்ணங்களற்ற நிலைப்பாட்டோடும் எவ்வித வெளி மன ஓட்டமும் இல்லாமல் இந்த தியானத்தினுள் நாங்கள் நிலைத்திருக்க அருள் புரிந்தமைக்கு அனுமதி அளித்ததற்கும் எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் தாயே. தாயே, நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம். பூரண மந்திரம். ஓம் துவமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.